முருகனுடைய 6 படை வீடுகள்ல இது 6வது படை வீடு பழமுதிர் சோலை. இது ஒரு சோலைவனம். இங்கதான் முருகன் வள்ளி தெய்வானையோட 2 பேர் கூடமே காட்சி அளிக்கிற ஒரே தலம். இங்க பாத்தீங்கன்னா முருகன் வள்ளி தெய்வானையோடு மட்டுமல்ல, இங்க 3 கருவறைகளும் ஒரே மாதிரி இருக்கும். விநாயகர் இருப்பாங்க, முருகன் வள்ளி தெய்வானையோடு ஒரு கருவறையில இருப்பாங்க, இன்னொன்னுல ஆதிவேல் வச்சிருப்பாங்க. இது இந்த கோயிலோட சிறப்பு. ஒரு காலத்துல இது ஒரு மிகப்பெரிய சோலையாக இருந்திருக்கு. முருகன் செஞ்ச அந்த திருவிளையாடனால் இது பழமுதிர் சோலை அப்படின்ற ஒரு பெயருக்கு உள்ளாகி இருக்கு. இதுக்கு ஒரு புராண கதை உண்டு. எல்லாருக்குமே அவ்வை பாட்டியே தெரியும். ஒரு காலத்துல அவ்வை பாட்டி வழிநெடுக வந்துட்டு இருக்கும் போது அவங்க ரொம்ப களைப்பா இருந்திருக்காங்க. அந்த களைப்பை ஆற்றுவதற்காக இங்க இருக்கிற ஒரு மண்டபத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப பசி. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம முருகன், தமிழ் பிரியன், தமிழ் கடவுள் முருகன் என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் அவ்வையோட விளையாடலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சிறுவன் வேடத்துல என்ன பாட்டி ரொம்ப களைப்பா இருக்கீங்க, பசியா இருக்கு, ஏதாவது உங்களுக்கு நான் பழம் தரட்டுமா அப்படின்னு நாவல் பழம் மரத்துக்கு மேல உட்காந்து அவ்வை பாட்டியை பார்த்து கேட்டிருக்காங்க. அப்ப பாட்டியோ யாரப்பா அது, எனக்கு பசிக்கு பழம் தர்றேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஓ ஏதோ ஒரு சின்ன பையன், அது என்ன ஆடு மேய்க்கின்ற ஒரு சின்ன பையன் கேட்கிறாரு அப்படின்னு. பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு அப்பயே அவங்க கடிஜோக்கா கேட்டிருக்கிறாங்க. அவ்வை பாட்டியோ அறிவிச்சிருக்கால, இது என்னப்பா பழத்துல சுட்ட பழம் சுடாத பழம் அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை ஊதித்து விட்டுருக்காங்க. பழம் கீழே விழுந்தா என்ன ஆகும், அது மண்ணுல பற்றும் இல்லையா, அதை எடுத்து பாட்டி அப்படியே ஊதி இருக்காங்க. அப்போ முருகன் ரொம்ப எள்ளி நகையாடி, பாட்டி என்ன பழம் சுடுதா, ஏன் ஊதி சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த காலம் தான் இந்த பழமுதிர் சோலை.